அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுப்பு. நம்ம விட்டு கொடுக்குறோம்னு சொன்னோம். விட்டு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா? இங்கே யாருக்கு விட்டு கொடுக்கணுங்கிறத முதல்ல ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். அதாவது எல்லாத்தையும் விட்டு கொடுங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுங்கன்னா எப்படி முடியும்? நம்ம தன்மானத்தை விட்டு எங்கேயும் இறங்காதீங்க. வாழ வைப்பவன் விழ வைப்பவன் 2 பேர் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்க. ஒன்று நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்னொருத்தர் நம்ம கூடவே இருந்தாலும் கூட எட்ட இருக்கானோ கூட இருக்கானோ அது முக்கியம் இல்லை, ஆனால் நம்மளை விழ வைக்கணுன்றதுல தான் குறியாக இருப்போம். அப்போ இந்த 2 பேரையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்போ வாழ வைக்கிறவன்ட்டு நம்ம எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வாழணும்னு நினைக்கலாம். நம்ம ஈகோ, நம்மளுடைய கோபம் எல்லாத்தையும் அங்கே விட்டு கொடுக்கலாம். ஆனால் விழ வைக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன்கிட்ட ஒரு ஹேர் கூட நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். ஏன்னா எதையுமே விட்டு கொடுக்கக்கூடாது. விழ வைக்கணும்னு நினைக்கிறவன்ட்ட ஏன் நம்ம விட்டு கொடுக்கணும்? அப்படி விட்டு கொடுத்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? அப்படி ஒரு சாதனை தேவையே இல்லையே. அதனால் வாழ வைப்பவன்ட்ட விட்டு கொடுங்க.